இந்த நாளின் காலை வெளியிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 120வது அதிகாரம் 1வது வசனம். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நிச்சயமாய் செவி கொடுக்கிற தெய்வமாய் காணப்படுகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை. என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா? நாம் நெருக்கத்திலே அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நிச்சயமாய் நம்முடைய கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுக்கிற தெய்வமாய் காணப்படுகிறார். சங்கீதம் 34வது அதிகாரம் 17வது வசனத்திலே வாசிக்கிறோம் அல்லவா? நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களே அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறாராம். ஆண்டுடைய பிள்ளைகளாய், நீதிமான்களாய், உத்தமர்களாய், அவருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாய், தீமையை விட்டு விலகுகிற பிள்ளைகளாய் நாம் வாழும்போது ஆண்டவர் நம்முடைய கூப்பிடுதலுக்கு அவர் இறங்கி நமக்கு செவி கொடுக்க அவர் வல்லமை உள்ள தெய்வமாய் காணப்படுகிறார். என்னுடைய கூப்பிடுதல் ஆண்டுடைய சமூகத்திலே எட்டப்படவில்லையே என்று வேதனையோடு இருக்கிறீங்களா? அந்த காலை வேளையிலே ஆண்டுடைய சமூகத்திலே விசுவாசத்தோடு, இன்னும் அதிகமாய் நம்பிக்கையோடு, ஆண்டவரே இந்த வார்த்தையை சொல்லி இருக்கீங்கல்லப்பா, என்னை நோக்கி கூப்பிடு, நீதிமான்கள் கூப்பிடும் போது நான் கேட்டு அவர்களுக்கு செவி கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்களே. சங்கீதக்காரன் நெருக்கத்திலே கூப்பிட்ட போது அவனுக்கு விடுதலையை கொடுத்தீரே, வாழ்வில ஒரு அற்புதத்தை செய்திருங்கப்பா என்று சொல்லி கேட்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நாம் நெருக்கப்படுகிற சூழ்நிலைமையிலிருந்து நமக்கு அவர் விடுதலையை தர அவர் வல்லவராய் காணப்படுகிறார். பிரியமானவர்களே,